மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நம்ம அதற்கான தீர்வை கண்டறிவோம். இப்போ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய IEEE அங்கேயும் அதே போல தான் மாநகராட்சி முற்றிலுமாக இருக்கக்கூடிய கெனால்ஸு, சப்வேஸு, அதுக்கப்புறம் குப்பை தேங்கக்கூடிய இடம், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம், மெரினா பீச், இந்த பகுதியெல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மழைக்காலங்களில் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நம்ம ரிப்பன் மாளிகையில் தான் இது முற்றிலுமாக கண்காணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி இல்லாத ரீஜன் வாரியாக இது நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா RDC அவர்கள் நிலையிலிருந்தே இதை கண்காணிக்கலாம். ரிப்பன் மாளிகையிலும் தொடர்ந்து அந்த IEEE செயல்பட்டு வரும். இது RDCகளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ரீஜன் வாரியா இந்த திட்டம் துவங்கிடும். தூய்மை பணியாளர்கள் இப்போ போராட்டம் துவங்கியிருக்காங்க, கைது நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இல்லை, தூய்மை பணியாளர்கள் வைத்த கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள் முதல்ல முன்வைத்திருந்தாங்க. ஒன்று பணி நிரந்தரம் கேட்டாங்க, ரெண்டாவது அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. பணி நிரந்தரம் கண்டிப்பாக மாநகராட்சியில் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். என்றைக்குமே மாநகராட்சி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். நிறைய பேர் பணியில் சேர்ந்துருக்குறாங்க. ரெண்டாவது சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுவுமே இன்க்ரீஸ் பண்ணி 761 நம்ம மண்டலம் 5, 6க்கு கொடுத்துருந்தோம். கூடுதலாக பிற மண்டலங்களுக்கும் கேட்டிருந்தாங்க. 9லேருந்து 15 இருக்கக்கூடிய மண்டலங்கள், அதே போல் 1, 2, 3 மண்டலங்களில் கேட்டிருந்தாங்க. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மன்ற கூட்டத்தில் அதற்கான பொருள் பெற்று அவர்களுக்கும் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ண நிலையில் இருக்கு. இல்லை, அவங்க வைத்த 2 கோரிக்கை சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க, பணி கேட்டாங்க. ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறதா ரிப்பன் மாளிகைக்கு வர்றதா தெரிவித்திருக்காங்க. இன்னும் வரல, வந்த பிறகு வேணும்னா பார்க்கலாம். பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக அனைத்து முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக நடைபெற்று பல பகுதிகளில் முடிவடைந்து கடந்த மழையிலே அது நல்ல பலனை தந்திருக்கு. பொதுமக்களிடையும் அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக கவனம் வைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. வடசென்னை உட்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட இந்த வேசார்படி, புளியாந்தோப்பு பகுதிகளெல்லாம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் 10 நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதை அப்ரூவ் படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அது மாநகராட்சி சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆணைக்கிணங்க ஏற்படுத்திய கட்டமைப்புகள்னால தான் ஏற்படுத்தியிருக்கு. சூளைமேடு சுற்றுவட்டார பகுதிகள், பத்தினை கோயில் தெரு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த மாதம் இல்லை. இப்போ நீங்கள் தெரிவிக்கிற பகுதி டெமலஸ் ரோடு, இந்த புளியாந்தோப்பு பகுதிகளில் சூளைமேடு, இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய பகுதி தான். அந்த இடத்துல பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளும் துரிதமாக நாங்கள் முடிக்க சொல்லி அறிவித்திருக்கோம். அங்கே ஒரு ரோட் கிராஸ் மட்டும்தான் இன்னும் வேலையை முடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த பணிகளும் இந்த மாதம் முடிவுறதுக்குள்ளே முடிக்கப்படும். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சென்னை மாநகர மேயர் பிரியா விளக்கம் அளித்திருக்கிறார். ஆங்காங்கே கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படுகின்றன, அந்த திட்டமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம்.